இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்ப சென்னை அணியில யாரெல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க அந்த ரிட்டென்ஷன் பாலிசி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம சிறப்பு செய்த தஸ்லிம் பானு தயாரா இருக்காங்க அந்த தகவல்களோட. அவங்ககிட்ட போயிடலாமா? நிச்சயமா அவங்ககிட்ட கேட்கலாமே. தஸ்லிம் பானு வணக்கம். இப்போதைக்கு சென்னை அணி யாரெல்லாம் ரீடைன் பண்ணிருக்காங்க அதை பத்தின கொஞ்சம் விவரங்கள் கொடுங்க. கண்டிப்பா ஆப்ரஹாம், சென்னை அணியை பொறுத்த மட்டும் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காரணம் இந்த முறை MS தோனி அவர்கள் மீண்டும் கேப்டனா இருப்பாரா, இந்த முறை அவர் இது அவருடைய கடைசி மேட்சா இருக்காதா அப்படிங்கிறது ஒவ்வொரு மேட்ச்லயுமே ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பா இருக்குது. சென்னை அணியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இவர் ஒரு பேட்மேன், இவர் தக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. நம்ம கேப்டனா MS தோனி தக்க வைக்கப்பட்டிருக்கிறாரு. அதே போல ரவீந்திர ஜடேஜா, சிவம் தூபே மற்றும் மதிஷா பதிரனா இவங்க 5 பேர் தக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னை அணி மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அணி, நிறைய ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அணி அப்படின்னு சொல்லலாம். சென்னை அணியை பொறுத்த மட்டும் முக்கியமா ரச்சின், ரவீந்திரா, கான்வே இவங்களெல்லாம் இந்த ஏலத்துல எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல முக்கியமா ஸ்பின்னர் யாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம சென்னை அணி மேல ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா முன்வைக்கப்பட்டிருக்குது. இதுல முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் ஸ்பின்னரா CSKல திருப்பி எடுக்கப்படுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. காரணம் அஸ்வின் இதுதான் அவருடைய லாஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சும் இருக்குது. சோ அவருடைய ஃபைனல் மேட்ச் ஏன் சென்னைக்கானதா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்குது. சோ அவருடைய எண்ட் ஆஃப் த கரியர் சென்னையில முடியணும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இதுதான் சென்னையை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய தற்போதைய அந்த தக்க வைக்கப்பட்ட வீரர்கள் மற்றும் எடுக்கப்படக்கூடிய வீரர்கள்ல அஸ்வின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல ரச்சின், ரவீந்திரா, கான்வே இவங்க கிட்ட எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில இருக்குது. அப்ரஹாம், தகவலுக்கு நன்றி. தற்போது பாத்தீங்கன்னா அஸ்வினோட ஹோம் பிளே அப்படின்னு சொல்லணும்னாலே அது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹோம் கிரவுண்ட்னாலே. ஏன்னா அவருக்கும் தமிழ்நாடு இந்த கிரவுண்டுக்கு ரொம்ப பரிச்சயமானது. கிட்டத்தட்ட அவரோட லாஸ்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் மண்ணின் மைந்தன். ஆமா, தமிழ்நாட்டோட மண்ணின் மைந்தன் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான். இப்ப அதுக்கு எந்த மாற்று கருத்து. சோ இப்ப அவர் இதுதான் லாஸ்ட் சீசன் அவர் விளையாட போறாரு அப்படின்னா சென்னைக்காக விளையாடுவாரா, இல்ல அவர் சென்னை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அதுக்காக போட்டி போடுவாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட நல்ல ஸ்பின்னர், ஆல்ரவுண்டரும் கூட. கண்டிப்பா இப்ப அஸ்வினுக்கு சென்னை போட்டி போடாம கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு அவரோட லாஸ்ட் சீசனா இருக்குமான்னு தெரியாது. அவரு இப்போ பேட்டிங்குமே நிறைய டெவலப் பண்ணிட்டாரு. இந்த TNPL அந்த தமிழ்நாடு லீக்ல பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட அணிக்காக பாத்தீங்கன்னா நிறைய 50 அடிச்சு கொடுத்தாரு. இன்னொன்னு அவர் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா ஆடக்கூடியவர். டெஸ்ட்ல எல்லாம் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஆனா அவர் அப்படியே இப்போ சஞ்சு சாம்சன் எப்படியோ அதே மாதிரியே அவரோட பேட்டிங் ஸ்டைல மாத்தி லாங் 6 லாங் 4 ஸ்கோரை கொஞ்சம் ஈஸியா இப்போ பாலுக்கு பால் எடுக்காம T20 ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஸ்கோர்ஸ் நிறைய ஒரு 30+ ரன்ஸ் ஃபாஸ்டா அடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதனாலதான் ராஜஸ்தானுமே பாத்தீங்கன்னா ஒரு 3rd டவுன்ல அவரை இறக்கிட்டு நிறைய மேட்ச் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இன்னொன்னு தோனி கூட அஸ்வின் சேர்ந்துட்டா போதும், விக்கெட் ஈஸியா எதிரணியை எடுத்துடலாம். ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி எல்லாம் T20 மேட்ச் கிடையாது. முன்னாடி எல்லாம் 140 150 அடிச்சா போதும் மேட்ச் நம்ம கையிலன்னு நினைக்கலாம். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 200 180 ஆச்சு, 200 ஆச்சு, 220 இப்ப எங்கயோ லாஸ்டா இந்தியால பாத்தீங்கன்னா 300 கிட்ட அடிக்கிறாங்க, 290 சம்திங் அடிக்கிறாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா T20 ஃபார்மட் என்ன மாதிரி கான்செப்ட்ல போகுதுன்னே நம்ம ரொம்ப வேகமா. அப்ப பாத்தீங்கன்னா bowling நம்ம இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆக்குறோமோ அப்போ சோ அஸ்வினோ தோனியோ சேர்ந்துட்டா அந்த மேஜிக் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இதை நான் முழுமையா ஆமோதிக்கிறேன். ஏன்னா ஓல்ட் இஸ் கோல்ட் என்பது உண்மையிலேயே அந்த மேஜிக்கை நிகழ்த்தக்கூடிய 2 வீரர்கள் யாருன்னா தோனியும் அஸ்வினும். அவர்கள் ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறாங்க. CSKக்காக ஏற்கனவே செய்து காட்டியிருக்கிறார்கள். மீண்டும் அந்த மேஜிக்கை செய்யக்கூடிய திறன் இருக்கு. ஏன்னா இதுல முக்கியமானது அஸ்வின் தொடர்ந்து விளையாடுவாரா என்றது கேள்விக்குறின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியது மகேந்திர சிங் தோனி. சில ஆண்டுகளாக அவரை வீட்டுக்கு அனுப்புறோம், சில பேர் போயிடுவார் இந்த ஆண்டு. ஆனா தோனி எப்பயுமே யாரும் எதிர்பாராததை எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தை செய்யாத ஒரு மனிதர் அவர். ஏன்னா அவர் எதிர்பாராத எதிர்பாருங்கள் என்றதுல ரொம்ப தெளிவா இருப்பார். அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவான்னு தெரியாது. இந்த வரை அவர் இருக்காரு, ஆனா டீம்ல இருப்பாரான்னு தெரியாது, கண்டிப்பா கேப்டனா இருப்பாருன்னு தெரியாது. ஒரு குழப்பங்கள் நிறைய நீடித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்ப இவர் இருந்தாலும் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாலும் இவர் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காரு. அதனால இப்ப என்ன செய்வார்